ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி 2 ட்ரெயின் மிஸ் ஆகிட்டு என்கிட்ட. ட்ரெயின் மிஸ் ஆனாலும் எனக்கு ஒரு நன்மை நடந்திருக்கு. 3வது ட்ரெயின் ஏறி வந்தாலும் நான் ஆட்டோவில் வரல. லேட் ஆனாலும் லேட்டாக நமக்கு இதுக்கு பஸ்ஸு கிடச்சிட்டு இன்னைக்கு 20 ரூபாயில் நான் கடைக்கு வந்துட்டேன். எப்போவுமே 50 55 ஆகும். ஆட்டோக்காரங்க 40 45 50 அப்படி வாங்குவாங்க. பஸ்ஸு கிடச்சனால 11 ரூபாயில் வந்தாச்சு. பஸ்ஸு 11 ரூபாய்னாலும் என் வீட்டிலேருந்து வேறு ட்ரெயின் பிடிச்சதுக்கு அது ஒரு 10 ரூபா. அப்போ எவ்வளோ பாருங்கள், 21 ரூபாயில் நான் கடைக்கு வந்தாச்சு. நம்ம நினைக்கிறோம் ஐயோ நமக்கு வாழ்க்கையில் எதுவும் நடக்கலைன்னு. எவ்வளோ லேட்டாக நடக்குதோ அவ்வளவும் நம்ம நன்மைக்கு தான். எப்பவும் வர்றதை விட இன்றைக்கி 3/4 மணி நேரம் லேட்டு. ஆனால் எனக்கு 20-30 ரூபா லாபம். சொல்லுங்க, 55 ரூபா பெருசா 21 ரூபா பெருசான்னு சொல்லுங்க. 21 ரூபா தான் சின்னது. அங்கே நம்ம ஸ்டாப்பை வந்துட்டு 3:15 ட்ரெயின் விட்டுட்டேன்னா அதனால தான் எனக்கு இந்த செஞ்சு பின் அங்கேருந்து நடந்து வந்து வேறு இடத்துக்கு வந்தேன். வேறு இடத்துக்கு வந்தனால அங்கேருந்து கொடுக்குன்னு ஓடி வந்தாலும் நமக்கு அந்த பஸ்ஸு கிடச்சிட்டு. எப்போவுமே நம்ம கேட்டோன்னு நமக்கு பொருள் ஒன்று கடவுள் தரல இருந்தாலும் நம்ம கடவுள் மேலே கோவப்படுவோம். ஆனால் பொறுமையாக இருந்தாலும் நமக்கு நடப்பதெல்லாம் நன்மையாக இருக்கும். இன்னைக்கு என்றைக்கும் இல்லாமல் இவர் பொறுமையாக வா நான் மார்க்கெட்டுக்கு போகலன்னு சொன்னார். அதனால் நானும் சரி வெயிட் பண்ணி வந்துட்டேன். பொறுத்தார் பூமி ஆழ்வார். நேருல் டு டானே 1/2 மணி நேரத்துக்கு தான் ஒரு ட்ரெயின் இருக்குது. 5-10 நிமிஷத்தில் வீட்டுக்கு சிஎஸ்டிக்கு அப்படி தான் ட்ரெயின் உண்டு. எனக்கு தேவை டானா ட்ரெயின். அதனால 2 ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டு 3வது ட்ரெயினில் ஏறி ஜம்முன்னு வந்து இறங்கி ஏசி பஸ்ஸில் இறங்கி இப்போ மாங்குன்னு வெயிலில் ஓடிக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் வந்து சாப்பிட்டு தூங்குற நேரத்தில் நான் வேலைக்கு வரேன். பாருங்கள், முடியல ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நடந்து ஓடி வந்து ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி ஆட்டோ ஏறி வீட்டு வேலையும் ஓய மாட்டுக்கு. என் பெரிய ஆண்டவருக்கு நன்றி. இன்றைக்கி ஒரு பொறுமையாக இருக்கார். மார்க்கெட்டு போகலாம் நானும் பொறுமையாக வந்துட்டேன். எனக்கு என்ன சோதனைன்னா, இப்போ நான் வீட்டிலேருந்து பெறப்படும் போது யாராவது ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கவங்க அன்ட்டின்னு பேசாங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு வர்றதும் கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி அப்படி தான் நடந்தது. தாயப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லலாம். ஆச்சு ரெடியாக இருக்கார். அவருக்கு பசி வந்துட்டு காலையில் ஒன்றும் சாப்பிடல. ஐயா காலி பண்ணிடுவோம். வர 3/4 பாட்டில் தண்ணியை குடிச்சாச்சு. அடுத்து வெளியே வச்சுருவோம். இவர் எதை தாங்கினாலும் பசியை தாங்க மாட்டார். லேட்டாக வந்தனால பசங்களும் எல்லாம் பட்டினியும் பசியுமா இருக்காங்க. ஒரு பாட்டிலாக போயிட்டு தண்ணியை வச்சுட்டேன். பிஸ்கெட்டை வச்சிருவோம். 2 பேருக்கும் கிராக்கி பாருங்கள், கூப்பிட வரவே மாட்டுக்காளுங்க. சரி, இது அப்புறமா வச்சிருவோம். இங்கே ஒருத்திக்கு வச்சிருவோம், அங்கே ஒருத்திக்கு வச்சிருவோம். சண்டை போட்டு இருப்பாங்க. இடம் மாற்றி வச்சோன்னா வந்துட்டாங்க பாருங்கள் சாப்பிட. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இதையும் பிரித்து கொடுத்துருவோம். இந்த 1.5 கனி ரொம்ப மோசம். அவளுக்கு வச்சு சாப்பிட மாட்டா, அடுத்தவங்களுக்கு வச்சே சாப்பிடுவா. பார்த்தீங்களா, இங்கே ஒருத்திக்கு வச்சுக்கலாம். 3 இடத்துலையும் சொத்தை பிரித்து வச்சுட்டா யாருக்கு எங்கே சாப்பிடணும் சாப்பிட்டோம். இப்போ பிஸ்கெட்லாம் சாப்பிட்டாங்க. சப்பாத்தி கொஞ்சம் கொடுத்துருவேன். பிள்ளையாவது வழியில் போகும்போது சாப்பிட்டு போயிடுவா. இப்போ வாங்க கொஞ்சம் சாப்பிடலாம். உப்புமா. இது வந்து கோதுமை உப்புமா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்ற சப்பாத்தி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சிம்லா மிர்ச்சி போட்ட ஒரு சப்ஜி. இது சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு சீனி கிழங்கு. ஃப்ரெண்ட்ஸ் 2 நாளாக பயங்கர ஜுரம். 2 நாளாக சாப்பிடாம வெறும்